ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான பதிவு. ஒரு பெரிய குருகுலம், அந்த குருகுலத்தில் இருக்கிற குருவுக்கோ தனக்கு தெரிஞ்சது எல்லா கலைகளையும் சொல்லி கொடுக்குறார். அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் இருக்கா. அதில் உன்னோட ஒரு ஸ்டூடெண்ட்டும் மிஞ்சிடுவா. அந்த அறிவு பெட்டகம் மாதிரி அந்த குருகுலம் அவ்வளவு செழிப்பா எல்லா கலைகள்லையும் சிறந்து விளங்குறா அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளர ஒரு போட்டி வைக்க போறேன் அப்படின்னு இந்த குரு சொல்றார். உங்கள ஒரு லீடர் யாரு பிரதானமான சீடன் அப்படின்னு ஒரு போட்டி வைக்க போறேன். அதுக்கு நீங்க யார் அதுக்கு தேர்வு ஆக போறேன் அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஓகே அப்படிங்கிறார். ஓகே குருஜி அப்படிங்கிறார். குருஜியோ என்ன சொல்றார், நீங்க இதுவரைக்கும் கத்துண்டதுல உலகத்திலேயே ரொம்ப இனிப்பான பொருள் என்ன, அதை எல்லாரும் அடுத்த வகுப்புக்கு கொண்டு வரணுங்கிறார். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப உற்சாகம், ஆனந்தம், சந்தோஷம். எல்லாரும் அவா மனசுல இவர் இது வரைக்கும் என்ன சொல்லி கொடுத்தாரு அந்த பாடத்துல, அதுல ஸ்வீட்டான பொருள் எடுத்துட்டு வரணும், இனிமையான பொருள் எடுத்துட்டு வரணும். தன்னோட குருவுக்கு இனிப்பான பொருள் எடுத்துட்டு வரணும்னு சொல்லும் போதே ஒரு பையன் தேன் எடுத்துட்டு வரான், கற்கண்டு எடுத்துட்டு வரான், கரும்பு எடுத்துட்டு வரான், வெல்லம் எடுத்துட்டு வரான், சக்கரை எடுத்துட்டு வரான். இந்த மாதிரி வஸ்துக்கள்லாம் வருது. அதை ஒட்டியே சில பேர் ஸ்வீட் கொண்டு வரா. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா. ஆனா ஒரே ஒரு பையன் மட்டும் நாக்கு எடுத்துட்டு வரான். அது என்ன மாதிரி நாக்கு? மனுஷனோட நாக்கு இல்லை, ஒரு ஆட்டோட நாக்க வெட்டி ஒரு டப்பால போட்டு எடுத்துட்டு வரான். இவன் என்ன கொஞ்சம் வித்தியாசமா கொண்டு வரானே. எல்லாரும் கையில அதாவது கொண்டு வர்றது எல்லாருக்கும் தெரியறது. ஆனா இவன் மூடி போட்டு ஒரு டப்பால எடுத்துட்டு வந்திருக்கான். அதுல என்ன இருக்குன்னு எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவல் ஆசையா இருக்கவும் அவர் குரு இது என்னப்பா என்ன கொண்டு வந்திருக்க அப்படிங்கிறார். இவர் சொல்றார், நீங்க உலகத்திலேயே ரொம்ப இனிமையான பொருள் என்னன்னு கேட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாக்கு கொடுந்திருக்கேன், ஆட்டோட நாக்கு அப்படிங்கிறோம். இந்த நாக்கு இனிமையா பேச பேச ஒருத்தன் கஷ்டத்துல இருந்தா அவன் மனம் சந்தோஷப்படும், துக்கத்துல இருந்தா அவனுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். இதே எங்கேயான வேலைக்கு போறான், ஸ்கூலுக்கு போறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி அந்த சொற்கள் பிரயோகம் பண்ணலாம். யாரு எங்க இருக்காலோ அவளுக்கு தேவையான மாதிரி இனிப்பு அப்படியே சக்கரை கோட்டிங் கொடுத்து அழகா வார்த்தைகளா பேசணும். இது அந்த நாக்கால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்றான். இதுதான் எனக்கு நீங்க போதனை பண்ணதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான் அப்படின்னு சொல்றோம். சரி, அதுல தேர்ச்சி அடைஞ்சது நீ தான், ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்னு சொல்றாரு குரு. அந்த பையனுக்கும் ரொம்ப பரமானந்தம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் கொஞ்சம் தலை குனிஞ்சு போச்சு. என்னடா நம்ம கல்கண்டு தேனு தெனமாவுன்னு எடுத்துட்டு வந்தோமே அப்படின்னு யோசிக்கிறான். சரி, அடுத்த போட்டி 2 போட்டி வைக்கிறார். வகுப்பு ஆரம்பத்திலேயே சொல்றார், உங்களுக்கு 2 போட்டி தேர்வு வைப்பேன். அந்த 2 போட்டி தேர்வுலையும் யார் தேர்வு ஆகுவாளோ அவ தான் கிளாஸ் கேப்டன், எனக்கு வலதுகை சிஷியனா இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவன் அப்படிங்கிற. 2வது கேள்வி என்ன அப்படின்னு எல்லாரும் ஆசையா கேட்கிறான். உலகத்திலேயே ரொம்ப கசப்பான வஸ்து எது, பொருள் என்ன? எல்லாரும் திரும்ப என்னெல்லாமோ எட்டிக்காய் கொண்டு வரான், பாகக்காயை கொண்டு வரான், வேப்பங்குட்டைய கொண்டு வரான், இந்த மாதிரி தனக்கு தெரிஞ்ச காயெல்லாம் கொண்டு வர. திரும்பவும் இந்த சிஷியன் முதல் போட்டியில தேர்வானானே ஆட்டோட நாக்கு, திரும்பவும் அந்த பையன் ஒரு டப்பா எடுத்துட்டு வரான். எல்லாரோட டர்னும் முடிஞ்சு கடைசியில என்னப்பா இப்பவும் ஒரு டப்பா கொண்டு வந்திருக்கே, டப்பால என்ன இருக்கு
அதே தான் நேத்திக்கு என்ன கேள்வி கேட்டு அதுக்கு ஓகே நீ தான் ஃபர்ஸ்ட் மார்க்குன்னு சொன்னேலோ, இன்னைக்கு கேள்விக்கு பதிலும் அதே ஆட்டோட நாக்கு தான், நேத்தியோட நாக்கு தான். அந்த நாக்கு ஒருத்தரை இன்சொல் பேசணும், கடுமையா பேசணும். இன்சொல் பேசினா அவ இன்பமா இருப்பா, இனிமையா இருக்கும். நீங்க கசப்பானதுன்னு சொன்னேன், அந்த நாக்கு அப்படியே விஷமா கக்கிட்டுனா கடுஞ்சொல் சொல்லி அவ ஒருத்தரோட சந்தோஷமா இருக்கிற மூட கூட அந்த நாக்கு வித்தியாசமான அந்த பேச்சால துன்பப்படுமா, துயரப்படுமா. அதனால ரெண்டுக்கும் வித்தியாசம். ஒருத்தரை மென்மையா ஆக்கும், சந்தோஷப்படுத்தும், துயரத்திலேருந்து மீட்டெடுக்கும்னாலும் நாக்கு தான். ரெண்டாவது விஷயம், ரொம்ப கசப்பான விஷயத்த பேசுறதே இந்த நாக்கு தான். நாக்கு பதம் பார்த்து பேசு, நாக்கு மேல பல்ல போட்டு பேசாத அப்படின்பா. எடுத்தெறிஞ்சு பேசாத, கவனமா பேசு, வார்த்தையை விட்டா எடுக்க முடியாது அப்படின்னு நம்ம பெரியோர்கள் நமக்கு சொல்லி கொடுப்பா. கவனமா பேசு, கவனமா பேசுன்பா. இதுதான் எல்லாத்துக்கும் முன்னோடி. நீ நன்னா இருக்கிறதுக்கும் அதுதான், நீ கெட்டு சீரழிஞ்சு போறதுக்கும் அதுதான். வாக்கு கொடுக்குறோம், வாக்கு தவறாது. அப்போ அந்த நாக்குக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நம்ம முன்னோர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதே நாக்கால இனிமையா ஸ்லோகம் சொல்லுவோம், இனிமையா பாட்டு பாடலாம். அதே நாக்கால ஒருத்தரை திட்டலாம், எவ்வளவு மோசமா வசவு பாடணுமோ அவ்வளவு மோசமா வசவு பாடுவோம். கேட்கறதுக்கே கூசுறதே, இப்படி அருவருப்பான வார்த்தைகள்லாம் பிரயோகம் பண்றேலே அப்படின்பா. அதனால இந்த நாக்கு வாய்ங்கிறது ரொம்ப 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 மோசம். அதை கொஞ்சம் கவனம் எடுத்துட்டு நாம அதை பார்க்கணும். நீ ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், நீ அன்பானவனா இருக்கலாம், பண்பானவனா இருக்கலாம், இல்ல மோசமானவனா இருக்கலாம். எல்லாரும் இறந்து போனோடனே ஒரே இடத்துக்கு தான் போறோம். அதுல ஏற்றத்தாழ்வே கிடையாது. அது மாதிரிதான் இந்த நாக்குக்கு ஏற்றத்தாழ்வு வரக்கூடாது. எப்பவும் ஒரே மாதிரி பேசணும். ஒருத்தரை சந்தோஷிக்கணுமா, நல்ல இனிமையான வார்த்தை. எதிர்த்தாப்புல யாரான்னு வந்தாலே ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு ஹலோ சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா அது எப்படி இருக்கு, சொல்லு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கு? ரெண்டுக்கும் இதுதான் வித்தியாசம். நம்ம உறவுகள், நெருங்கின உறவுகள் கிட்ட பேசுறது வேற மாதிரி. மூணாவது மனுஷா கிட்ட பேசும்போது கொஞ்சம் அவளுக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஒரு அவளை அத பேசுறதுக்கு திரும்ப ஹாப்பி ஆக்கணும். என்ன மூடுல இருந்தாலும் அவளை ஹாப்பி பண்றது நீயா தான் இருக்கணும். இதே மாதிரி பழக்கம் ஒன்ன பார்த்து இன்னும் 4 பேர் கத்துப்பா. நீ எங்கேயான்னு இந்த மாதிரி சிரமப்படுற நேரத்துல அவ பேசுவா. இது இப்படியே வட்டமா வந்துட்டே இருக்க வேண்டியதானே, ஒருத்தர்ட்டேருந்து ஒருத்தர் கத்துக்கிறது. அதனால இந்த நாக்குக்கு எவ்வளவு வலிமை, அந்த வார்த்தைக்கு எவ்வளவு வலிமை அப்படிங்கறது இந்த பதிவு மூலமா எல்லாரும் பார்த்திருப்பேன். இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.